ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு, போனஸ் ஸ்பிளிட்டு, இது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து IPO லிஸ்ட் ஆக போகிற ஸ்டாக்ஸ் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸ் நவம்பர் 10 ஃபஸ்ட்டு பெட்ரோநெட் எல்என்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் விழுந்துருந்துச்சு, ரெவன்யூவும் விழுந்துருந்துச்சு, எபிட்டாவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, மார்ஜினும் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஒரு நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க பெட்ரோநெட் எல்என்ஜி. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் பெட்ரோநெட் எல்என்ஜியில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி ரிசல்ட்ஸ் பேசிஸில் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருந்துச்சு, ரெவன்யூ வளர்ந்துருந்துச்சு, எபிட்டா வளர்ந்துருந்துச்சு, எபிட்டா மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ ஃபோர்ஸ் மோட்டாரும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். பஜாஜ் ஆட்டோ, ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் 20% மேலே இருக்குது. ஸோ ஓவரால் பஜாஜ் ஆட்டோவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இட்ஸ் அ வெரி பேட் ரிசல்ட்ஸ். பட் ஆக்சுவலி டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க ₹3. ஸோ இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஏன்னா ரெவன்யூவும் அடி வாங்கியிருந்துச்சு, ப்ளஸ் ப்ராஃபிட் அடி வாங்கியிருந்துச்சு, எபிட்டா ப்ளஸ் எபிட்டா மார்ஜினும் டிக்ளைன் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நால்கோ. ஸோ நால்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருந்துச்சு, ரெவன்யூ வந்து 31% ரைஸ் ஆயிருந்துச்சு, எபிட்டா 24% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் மார்ஜின் பார்க்கும்போது மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ ப்ளஸ் ஐ திங்க் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நால்கோ. ஸோ நால்கோவும் ஒரு ஃபோக்கஸ் ட்ரெண்டில் இருப்பாங்க நாளைக்கு மார்க்கெட்டில். அசோகா பில்கான், இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே அஜ்மர் அங்கேருந்து 539 கோடி ஒர்த் ஆஃப் நார்தன் ரயில்வேட் வந்து எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சிஸ்டம் ஆர்டர் 1x25 kV, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2x25 kV, இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 539 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட், லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ அசோகா பில்கானும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். டாரண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ரெவன்யூ 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 15% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் பார்த்தீங்கன்னா 30% மேலே இருக்குது. ஸோ இந்தியன் பிஸ்னஸ் வந்து 12% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு, தெரப்பி செக்மெண்ட் 13% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அவங்களோட க்ரானிக் போர்ட்ஃபோலியோவில். ஸோ டாரண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸும் ஃபோக்கஸில் இருக்கும். ட்ரெண்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 11% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 15% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 26% மேலே வளர்ந்துருக்கு, மார்ஜின் பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. ஸோ ட்ரெண்டும் ஃபோக்கஸில் இருக்கும். ஸ்விக்கியோட அப்டேட் என்னன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸும் மொக்க ரிசல்ட்ஸு. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு 10,000 கோடி QIP மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஸ்விக்கி. ஸ்கினிடர் எலக்ட்ரிக்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3.5% விழுந்திருக்கு, ப்ளஸ் ரெவன்யூ வந்து ஒரு 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எபிட்டா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குளோபல் ஹெல்த் லிமிடெடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ப்ளஸ் போர்டு வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட் இப்போ பெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் 750 பெட்ஸ் ஆட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வந்து 1530 கோடி ஆட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து குளோபல் ஹெல்த் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் மட்டுமே 99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 260 கோடி, ரெவன்யூ 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,856 கோடி, எபிட்டா 55% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் நம்மளால் கிட்ட கூட போக முடியாது, எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. நைக்காவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 34 கோடி பண்ணியிருக்கிறாங்க, ரெவன்யூ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,346 கோடி, எபிட்டா 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 158 கோடி, மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்க பியூட்டி அண்ட் ஃபேஷன் செக்மெண்ட்டில் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நைக்கா. இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு, ஏன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் விழுந்துருந்துச்சு. பட் அசட் குவாலிட்டி பார்க்கும்போது அது பெட்டராக பண்ணியிருந்தாங்க. கிராஸ் என்பே, நெட் என்பே இதெல்லாம் குறைஞ்சிருந்துச்சு, அது ஓகே. பட் ப்ராஃபிட் அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் விழுந்துருந்துச்சு. ஆனந்த்ராஜ் லிமிட்டடோட ரிசல்ட்ஸ், ஆனந்த்ராஜ் லிமிடெட் இது ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ரெவன்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, எபிட்டா 48% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, மார்ஜினும் 22%லேருந்து 26% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களும் நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. பத்தாஞ்சலி புட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ₹1.75 அவங்கள்ட்ட ரிசல்ட்ஸ் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ₹1.75 டிவிடெண்டு ப்ளஸ் நவம்பர் 13 ரெக்கார்ட் டேட்டு, டிசம்பர் 7 பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்டாக்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ADHD ட்ரக் லிஸ்டிக்ஸாஃபெட்டமின் அப்படிங்கிற அந்த ட்ரக்கை வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஏன்னா 5 செப்பரேட் வாலண்டரி ரீகால்ஸ். ஏன்னா USFDA பார்த்தீங்கன்னா சில கிளாரிஃபிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து இதை சன்ஃபார்மா ரீகால் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சன்ஃபார்மாக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். ADHD தெரப்பி லிஸ்டெக்ஸாஃபெட்டமின்
டைமசிலைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. ஏன்னா அது வந்து டிசல்யூஷன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஃபெயிலியூராக இருக்கிறதுனால வாலண்டரி ரிகால் பண்ணுறாங்க. இது சன் ஃபார்மாக ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டரேட்டி லெபார்ட்டரிஸில் வந்த ஒரு அப்டேட்டு. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் தான் அந்த ஸ்கேமர்ஸால் பயந்து ஃபண்டை லாஸ் பண்ணாலும் இவ்வளோ பெரிய கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கேமர்ஸ் வந்து அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ரெட்டிஸில் என்ன ஒரு அப்டேட் நடந்திருக்குன்னா சைபர் ஃப்ராடு ஒன்று நடந்திருக்குது. ஆக்சுவலி டாக்டரேட்டி லெபார்ட்டரிஸோட ஃபினான்ஸ் டீமை வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஹேக்கர்ஸ் காண்டாக்ட் பண்ணி இமெயில் மூலமாட்டி உங்களை ஸ்வூஃப் பண்ணி ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபண்டு வந்து பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட்டுக்கு டைவெர்ட் பண்ணி விட்ருக்காங்க இந்த ரெட்டிஸோட ஃபினான்ஸ் டீமு. ஸோ கிட்டத்தட்ட 2.16 crores வந்து சைபர் ஃப்ராட் நடந்திருக்கு ரெட்டிஸில். ரெட்டிஸே அவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க டாக்டரேட்டி லெபார்ட்டரிஸில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் இவங்க பெங்களூரு சிட்டி சைபர் கிரைம் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. பட் அந்த டீம் வந்து அதை ரிகவர் பண்ணி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா மாதிரி பெரிய பேங்க்கில் தான் டைவெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது டாக்டரேட்டி லெபார்ட்டரிஸில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் லென்ஸ்கார்ட் நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு 1.5% லிஸ்டிங் இன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை ஒரு ஐபிஓ நமக்கு அலாட் ஆகலை. இந்த க்ரோவாது அலாட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ அலாட் ஆகாத எந்த ஐபிஓமே நமக்கு அலாட் ஆகாத ஐபிஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா மொக்க லிஸ்டிங் இன். ஆனால் நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி எல்லாம் ஆவரேஜாக 10%, 15% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆட் பண்ணி பார்க்கும்போது இருக்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொதப்புது. இனி ஐபிஓ அப்ளை பண்ணுறதே ரொம்பவே ரிஸ்க்காக தான் பார்க்கப்படுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 20% லிஸ்டிங் கெயின் லிஸ்டிங் 2 நாளுக்கு முன்னாடி காட்டினது, அதாவது அந்த க்ளோசிங் 2 நாளுக்கு முன்னாடி காட்டும் பட்சத்தில் தான் ஐபிஓவே அப்ளை பண்ணணுன்னு இருக்கிறேன். ஏன்னா ஒர்க்லாம் இந்தியாவும் சரி ஸ்டட்ஸ் எல்லாமே 10% லிஸ்டிங் இருந்துச்சு. லிஸ்டிங் பார்த்தா எல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆகுது. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறது எல்லாமே ஓன் ஒப்பீனியன் ப்ளஸ் வந்து ரிஸ்க் எல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நீ வந்து ஐபிஓ அப்ளை பண்ணணும். பிளைண்டாக அப்ளை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நெட்டாட்டு நவம்பரில் ஃபண்டை புல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 12,569 கோடி. அதாவது இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா 12,569 கோடி நெட்டாட்டு புல்ட் அவுட், விச் மீன்ஸ் வித்ரா பண்ணியிருக்கிறாங்க, செல் பண்ணியிருக்கிறாங்க நவம்பரில் இந்தியன் மார்க்கெட்டில். ஆனால் அக்டோபரில் இதே டைமில் பார்க்கும்போது 14,610 கோடி இன்ஃப்ளோ இருந்துச்சு, நெட் இன்ஃப்ளோ இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 2025 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது அவுட்ஃப்ளோ தான். 1.5 lakh crore பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்டை வந்து எக்ஸிட் தான், விச் மீன்ஸ் செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹேவல்ஸ் இந்தியா வந்து ஹெச்பிஎல் குரூப்பு கூட ஒரு ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு நவம்பர் 8 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் வந்து 129 crores ஹெச்பிஎல் குரூப்புக்கு பே பண்ணி அந்த செட்டில்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரேட்மார்க் சின்ஸ் 1971 அந்த டைமில் உள்ள ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. இது ஹேவல்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்டு போனஸு ஸ்பிட்டு நெக்ஸ்ட் வீக் தர இருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு நவம்பர் 10 சொல்கிறேன். அஜந்தா ஃபார்மா 28 ரூபா. நெக்ஸ்ட்டு அது ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 சொல்லிடுறேன். ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் 1 ரூபா. காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 17 ரூபா. பவர்கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 4 ரூபா 50 காசு. ரூட் மொபைல் 3 ரூபா. டிரான்ஸ்காப் இன்டர்நேஷ்னல் 20 காசு. அஸ்ட்ரல் 1 ரூபா 50 11 அஸ்ட்ரல் 1 ரூபா 50 காசு. சேலட் ஹோட்டல்ஸ் 1 ரூபா. சாம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் 5 ரூபா. கார்டன் ரிசிபிள்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் 5 ரூபா 75 காசு. நெக்ஸ்ட் இந்தியன் மெட்டல் அண்ட் ஃபெராலாய்ஸ் அது வந்து டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் நவம்பர் 11 ரெக்கார்ட் டேட். மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் 4 ரூபா. நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் 70 ரூபா. சரிகமா இந்தியா 4 ரூபா 50 காசு. சிஆர்எம் சில்க் மில்ஸ் 4 ரூபா. ஸ்டீல் கேஸ்ட் 36 காசு. எலிட்கான் இன்டர்நேஷ்னல் 0.05 rupees. இதுக்கு முன்னாடி ஸ்டீல் கேஸ்ட் வரைக்கும் நவம்பர் 11 ரெக்கார்ட் டேட். நவம்பர் 12 சொல்கிறேன். எலைட்கான் இன்டர்நேஷ்னல் 0.05 rupees. குஜராத் பிப்பவா போர்ட் 5 ரூபா 40 காசு. காவேரி சீட் கம்பெனி 5 ரூபா. சாக்லிட்டி 0.05 rupees. சிம்போனி 1 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நவம்பர் 13 ஏடிஎஃப் ஃபுட்ஸ் அது டிவிடெண்ட் இனி தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். பட் ரெக்கார்ட் டேட் நவம்பர் 13 அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் 5 ரூபா 40 காசு. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் இனி தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு 1 ரூபா 75 காசு சம்திங். சாஸ்கன் டெக்னாலஜிஸ் நவம்பர் 13 ரெக்கார்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இனி தான் வரும். பிர்லா சாஃப்ட் 2 ரூபா. பிர்லா சாஃப்ட்லேருந்து நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட். பிர்லா சாஃப்ட்லேருந்து 2 ரூபா 50 காசு. பிர்லா சாஃப்ட். டீலிங் 6 ரூபா. நெக்ஸ்ட் கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 2 ரூபா 50 காசு. ஜேம் ஃபினான்ஷியல் 1 ரூபா 50 காசு. மேஃப்டலால் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா 25 காசு. ஓஎன்ஜிசி இனி தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட். ப்ரிமோகால் குளோபல் 36 ரூபா. சாக் சாஃப்ட் இனி தான் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும் நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட். ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் நெக்ஸ்ட் வீக் வர இருக்குது. ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் லிமிடெட். ஸோ இதோட நெட் ப்ராஃபிட் 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 78 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 482 கோடி. எபிட்டா 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 93 கோடியாக இருக்குது. மார்ஜின் 19.4% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு ஹெவி ரெயின் மூலமாட்டு ஒரு 10 கோடி அவங்களுக்கு ஏதோ இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஃபினான்ஷியல் 26ல் 32,500 கோடி சேல்ஸ் டார்கெட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பிரஜோஷா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ சேல்ஸ் ஒரு 13% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியடில் 15,587 கோடியாக இருக்குது. இது வந்து காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலி இந்த வீக் 9% லாஸ் ஆயிருக்கு. இதில் டாப் 15 வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் வரன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் இவங்க வந்து 3.48% அளவுக்கு லாஸ்ட் ஆயிருக்கு. டிஏஎக்ஸ் அண்ட் S&P 500 இது வந்து 2.33% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. டிஏஎக்ஸ் 2.33%, S&P 500 1.79% விழுந்திருக்கு. நிஃப்டி 50 அண்ட் பிஎஸ்சி சென்செக்ஸ் நிஃப்டி 50 1.05% விழுந்திருக்கு. சென்செக்ஸ் 0.90% விழுந்திருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.73% விழுந்திருக்கு. ஹேங்ஸங் வந்து 0.31% வந்து கெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்வெஸ்கோ இந்தியா, இன்வெஸ்கோ குளோபல் கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் இது பார்க்கும்போது டாப் பெர்ஃபார்மர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் பீரியடில் 9.07% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எடெல்விஸ் யூஎஸ் டெக்னாலஜி ஈக்விட்டி FOF இது வந்து 6.70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிரே அசெட் குளோபல் எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி ETF FOF 5.49% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 தீம் பந்தன் யூஎஸ் ஸ்பெசிஃபிக் ஈக்விட்டி ஆக்டிவ் FOF, கோட்டக் யூஎஸ் ஸ்பெசிஃபிக் ஈக்விட்டி பாசிவ் FOF, ஆதித்யா பிர்லா யூஎஸ் ஈக்விட்டி பாசிவ் FOF, ஆக்சிஸ் யூஎஸ் ஸ்பெசிஃபிக் ஈக்விட்டி பாசிவ் FOF. இதில் ஃபஸ்ட்டு நான் சொன்னது 5.04% ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று வந்து 4.90% ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று வந்து 4.88% ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று வந்து 4.87% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நாஸ்டாக் 100 நாஸ்டாக் EQQ நாஸ்டாக் 100 ETF FOF 4.87% லாஸ் ஆயிருக்கு. மோட்டிலால் ஓசால் நாஸ்டாக் 100 FOF 4.64% லாஸ் ஆயிருக்கு. மிரே அசெட் குளோபல் எலக்ட்ரிக் அண்ட் ஆட்டோமோம்ஸ் வெஹிக்கிள் ஈக்விட்டி பாசிவ் FOF இது வந்து பார்த்தீங்கன்னா 4.54% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.